பக்காசுரன் அவர்களின் பேரன் மிகப்பெரிய அரக்கன். இவன் பிரம்மனிடம் வரம் பெற்றவன். 100 தலைகளுடன் மிக வலிமை மிக்கவன். அவனை அழிக்க வேண்டி திரௌபதியிடம் வேண்டுகிறார்கள் மக்கள். அரக்கனின் 99 தலைகளை அழித்த திரௌபதி கடைசி தலை வெட்டும் போது தரையில் படாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை தலை தரையில் விழுந்தால் தலையை வெட்டியவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பது பிரம்மதேவரின் வரமாகும். அரக்கனின் தலையை தரையில் படாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரே வலிமையுடையவன் போத்தராஜா மட்டுமே. விராட தேசத்தில் இருந்து வந்த போத்தராஜா திரௌபதியின் ஆணைப்படி அரக்கனின் தலையை வெட்டுகிறார். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தர்மராஜர் கோவில்களில் போத்தராஜாவின் இடது கையில் தலையும் வலது கையில் வாளும் இருக்கும். சில இடங்களில் போத்தராஜாவின் கையில் எருமையோ செம்மறி ஆடோ இருக்கும். போத்தராஜாவிற்கு எருமைகளின் அரசன் எனும் பெயரும் உண்டு. திரௌபதி கட்டளையை நிறைவேற்றியதற்காக கிருஷ்ணர் மலையளவு சோறும் பல ஆடுகளும் பசிக்காக பரிசளித்தார் போத்தராஜாவிற்கு.